புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். உயிரான உணவு வடிவிலே சுவர்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உழைக்கின்ற உங்கள் யாவருக்கும் மே தினம் 1ஆம் தேதி தொழிலாளர் தின வாழ்த்துக்களை புனித யோசேப்பின் பரிந்துரைகளால் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, உழைப்பு தருகின்ற உன்னதமான வாழ்க்கையை உங்களது குடும்பங்களில் உங்களது வாழ்க்கையில் அனுபவிக்கிட தேவையான இறை அருளை தருமாறு உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறேன். இன்று மே நாள் உலக தொழிலாளர் நாள். உழைக்கும் மக்கள் அனைவரையும் போற்றுகிற திருநாள். இந்நாளில் உழைப்பாளர்களின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த திரு அவை. உழைப்பே மானிடரின் இலக்கணம் என்றார் கார்ல் மார்க்ஸ். உழைக்காதவர் உண்ணலாகாது என்றார் பவுலடியார். கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார் என்கிறது இன்றைய முதல் வாசகத்தில் உள்ள பகுதி என்று சொன்னால், அந்த இறைவனோடு உடன் உழைப்பாளிகளாக நாம் இருக்கிறோம் என்பது உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இறைவனும் எதிர்பார்க்கிறார். இறைவனே உழைத்ததன் வழியாக உழைப்பை பெருமைப்படுத்தினார், உழைப்பாளர்களை மேன்மைப்படுத்தினார். உழைப்பின் மேன்மையை விவிலியத்தின் பல பகுதிகளில் பார்க்கிறோம். தொடக்க நூலிலேயே இறைவனை ஒரு உழைப்பாளராக காண்கிறோம். எனவேதான் அவர் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். ஓய்வு நாளை புனிதமாக்கினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு தச்சராக, தொழிலாளியாக காட்சி தருகிறார். இவர் தச்சருடைய மகன் அல்லவா என மக்கள் கேட்ட வியப்பின் குரலை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்கிறோம். உடல் உழைப்பாளர்கள், மதிப்பு குறைந்தவர்கள், மூளை உழைப்பாளர்கள், மதிப்பிலும் பிற ஊதியத்திலும் உயர்ந்தவர்கள் என்னும் மனநிலை இயேசுவின் காலத்திலிருந்து இன்று வரை தொடரத்தான் செய்கிறது என்பது அவலமானது. உழைக்கின்ற அனைவரையும், குறிப்பாக உடல் உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் போன்றோரை நாம் இறைவனின் பிரதிநிதிகளாக, இயேசுவின் வாரிசுகளாக பார்க்க வேண்டும். நாமும் இந்த சமூகத்தின் உயர்வுக்காக அயராது உழைக்க முன்வர வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு உழைப்பாளரின் மகன். தாம் ஒரு தச்சரின் மகன் என்பதில் அவர் தாழ்ந்து கொள்ளவில்லை, பெருமைப்படுகிறார். மாறாக பெருமிதமே அவருடைய வாழ்க்கையிலே மிஞ்சி நிற்கிறது. ஏன்? அவரே ஒரு தச்சராகத்தான் தமது பொது வாழ்வுக்கு முன் வாழ்ந்தார். இவர் தச்சர் அல்லவா என்ற பதிவு செய்துள்ளார் மார்க்கு நற்செய்தியாளர். இந்த நாளில் ஒரு சில மனநிலைகள் நமக்கு வேண்டும். தந்தை இறைவனும் இறைமகன் இயேசுவும் உழைத்தார்கள், உழைப்பை பெருமைப்படுத்தினார்கள். எனவே நாமும் உழைக்க வேண்டும், உழைப்போரை மாண்புடன் நடத்தவும் வேண்டும். உழைப்பவர்களுக்கேற்ற ஊதியத்தை நியாய உணர்வோடு வழங்கவும் வேண்டும். பிறர் அவ்வாறு வழங்க அறிவுறுத்தவும் வேண்டும். இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் உழைப்பின் மேன்மையை எடுத்துச் சொல்லி அவர்களை உடல் உழைப்பில் ஈடுபடுத்தவும் வேண்டும். உழைப்பாளர்களுக்காக மன்றாடவும் வேண்டும். இன்று குறிப்பாக இறந்த முன்னாள் திருத்தந்தை அதிகமாக சொல்லுவதெல்லாம், எதிர்நோக்கின் அடையாளங்களில் முக்கியமானது இன்றைக்கு புலம்பெயர்ந்தோர் அல்லது இடம்பெயர்ந்தோர் அல்லது நிலைபெயர்ந்த மக்கள் என்று சொல்கிறார். ஊர் விட்டு ஊர் வந்து, இடம் விட்டு இடம் வந்து, நாடு விட்டு நாடு வந்து, கடல் விட்டு கடல் கடந்து உழைக்கக்கூடிய எல்லா மக்களையும், உள்ளிருந்து வெளியேயும் வெளியிருந்து உள்ளேயும் வந்து புலம்பெயர்ந்த மக்களாக, அகதிகளாக, அனாதைகளாக திரிகின்ற இந்த உழைப்பாளர்களை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய
எதிர்நோக்கு என்று சொல்கிறார். இவர்கள் மீது கரிசனை, அக்கறை, பாசம், இவர்களை பராமரிப்பது, பாதுகாப்பது, இவர்களை சுரண்டப்பட விடாமல் தடுப்பது, இதெல்லாம் நம்முடைய கடமை, பொறுப்பு என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். காரணம், இவர்கள் யாவும் கடவுளின் சாயலாக, பாவனையாக படைக்கப்பட்டவர்கள். எனவே யாவரும் சகோதர சகோதரிகள். இந்த உலகம் ஒரு வீடு என்று சொன்னால் அது வீட்டுக்குள்ள யாவரும் சகோதர சகோதரிகள் தான். எனவே சமமாக இவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். வாழ்வில் அனைவருக்கும் சம மனித உரிமை வேண்டும். இதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது. ஏன் இவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், முக்கியமான காரணம் வறுமையாக இருக்கலாம். ஏன் இல்லைன்னா இங்கேருந்து ஏன் வெளிநாட்டுக்கு போகணும்? சவுதிக்கும், அரேபியாவுக்கும், ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும், இங்கிலாந்துக்கும் போய் குழந்தைகளையும் குட்டிகளையும் குடும்பங்களையும் விட்டுக்கிட்டு கலையணும்? இல்லை அங்கேருந்து பீகார்லேருந்து, ஆந்திராவிலேருந்து அல்லது வெளிநாட்டிலேருந்து ஏன் இங்கே வந்து கிடக்கணும் இந்தியாவில் வந்து? எனவே வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேறு பல பிரச்சனைகளாக இருக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த புலம்பெயர்ந்த மக்களை, அகதிகளை கொஞ்சம் மனதிலே கொண்டு, ஆண்டவர் இயேசு ஒரு அகதிதான், யோசேப்பும் அகதிதான். தன்னுடைய மகனை, தன்னுடைய மனைவியை வளர்ப்பதற்காக நாடு விட்டு நாடு கடந்து, இடம் விட்டு இடம் கடந்து அவர்களை வாழ வைத்தார். எனவே யோசேப்பும் அகதியாக, புலம்பெயர்ந்தவராகத்தான் காட்சியளிக்கிறார். இந்த அகதியான புலம்பெயர்ந்த யோசேப்பின் பரிந்துரை நம்மவர்க்கெல்லாம் கிடைக்கட்டும். நாமும் சம உரிமையிலே வாழ்வோம், வாழ வைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. உழைப்பின் நாயகனே இறைவா, உம்மை போற்றுகிறோம். உலகெங்கும் வாழும் தொழிலாளர்களை ஆசீர்வதியும். அவர்களின் உழைப்பால் இந்த உலகம் உயரச் செய்யும். குறிப்பாக புலம்பெயர்ந்த, இடம்பெயர்ந்த, நிலைபெயர்ந்த மக்களுக்கு சம உரிமை கிடைக்கப்பெறுகிற சூழலை எங்கள் வழியாக இந்த உலகத்தில் உருவாக்கும் ஆண்டவரே. ஆமென். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.